சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த தொழில பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோவ பார்க்கும்போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எது சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் அப்படின்ட்டு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த பூக்கள் சம்மந்தப்பட்ட தொழில பத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் பாருங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு சில ஐடியாக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அதுக்கு ஒத்து போற மாரி தான் இருக்கும். ஆனா, நம்ம ஒரு பிசினஸ் பண்றதுக்கான மெத்தேடு பார்த்தீங்கன்னா ஒண்ணு தான். ஆனா, நம்ம யூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட் பொருள்கள் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, அதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா, இந்த தொழில பத்தி சொல்லணும் அப்படின்னா, எல்லாமே வந்து சிமிலரா இருக்கிற மாரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலர்ஃபுல்லான தொழில். நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்ப்போம்? எப்பவுமே வந்து ஒரு போட்டி இல்லாத தொழிலா இருக்கணும். அப்படி போட்டி இல்லாத தொழிலா இருந்தா மட்டும் தான், நமக்கு லாபங்கிறது அதிகமா கிடைக்கும். ஏன்னா, டிமாண்டு அப்பதான் வந்து அதிகமா இருக்கும். 10 கடை இருக்கு அப்படின்னா, அந்த 10 கடைக்கு மத்தியில ஒரு கடை மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல அந்த கடைக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா, மத்த இடத்துலயுமே அந்த பொருள் கிடைக்காதனால, அந்த ஒரு கடைக்கு மட்டும் தான் நெறைய கஸ்டமர்கள் தேடி வருவாங்க. அந்த மாரி நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு பிசினஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த தொழில வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு 100க்கு 200% ஒர்த்தியான ஒரு தொழில் தான் இந்த தொழில். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு வெரைட்டியா, கலர்ஃபுல்லான பூக்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, விற்பனைக்கு தான் வச்சிருக்காங்க. இத வாங்குறதுக்கு அவ்ளோ கூட்டம் அலமோதுது. ஏன்னா, இப்ப நெறையா ஃபங்ஷன்ஸ் எந்த ஃபங்ஷனா இருந்தாலும் சரி, அதே மாரி எந்த விதமான நல்ல காரியங்கள் பண்ற மாரி இருந்தாலும் சரி, சில இடங்கள்ல வந்து கெட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, மொத்தத்தில பிசினஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் பார்க்குற மாரி இருக்கும். எல்லாத்துக்குமே தேவைப்படுறது இந்த பூக்கள் தான். முக்கியமா இப்ப ஃபங்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து பொக்கே குடுப்பாங்க. அந்த பொக்கேக்கெல்லாம் தேவையான மிக முக்கியமான பூக்களே இந்த பூக்கள் தான். ஏன்னா, இப்ப நீங்க பார்க்குற ஒவ்வொன்னுமே ரொம்ப ரொம்ப வெரி ஹை குவாலிட்டியான காஸ்ட்லியான பூக்கள். ஒரு கொத்தே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குறைஞ்சபட்ச ரேட்டே ரூ. 200 மேல வரும். ஏன்டா ரூ. 200 மேல போட்டு நம்ம எப்புட்றா இது வந்து பிசினஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இதனோட இன்வெஸ்ட்மென்ட் ஒரு கொத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 200ங்க. இதுல வந்து ஒரு 5 கலர்ஃபுல்லான கொத்துகள நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த பூங்கொத்துகள வச்சு, அந்த 5 பூவையும் ஒவ்வொரு பூவா எடுத்து மிக்ஸ் பண்ணி 5 கலர் ஒரு பூங்கொத்த உருவாக்கணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிஃப்ட் நம்ம விராப் பண்றதுக்கு வந்து வித்தியாசமான பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பூங்கொத்த நம்ம டிசைன் பண்றதுக்கு, இதுக்கு தகுந்த மாரி கிளாத் நெறைய இருக்கு. கிஃப்ட் கிளாத்தே நெறைய இருக்கு. அந்த கிளாத்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க மொத்தமா ஹோல்சேலா வாங்கி, ஒவ்வொரு பூங்கொத்துக்குமே ஒரு கிளாத் யூஸ் பண்ணா போதும். நல்லா கரெக்ட்டா உங்களுக்கு எந்த டிசைன்ல வேணுமோ, உங்களோட கற்பனைக்கு தகுந்த மாரி அந்த டிசைன்ஸ் அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து ஒரு பூங்கொத்த ரெடி பண்ணணும். நாம ஒரு கிஃப்ட் உருவாக்குறோம் அப்படின்னா, அந்த கிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், அதுக்கு மேல ஒரு கயிறு கட்டுவோம். எதுக்கு அப்படின்னா, அது வந்து பார்க்கறது ஒரு அட்ராக்டிவா இருக்கும். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த பூங்கொத்துலயும் அந்த கிளாத்து, பூக்கள் எல்லாத்தையுமே வச்சு செட்டப் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம், அதுக்கு கட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனியா அதே மாரி கயிறுகளும் இருக்கு. அந்த கயிற போட்டு கட்டி ஒரு பூங்கொத்த ரெடி பண்றீங்க. இப்ப அதனோட விலை என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகபட்சமா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 500 ரூ. 1000 கூட நீங்க விக்க முடியும். ஏன்னா, நீங்க 5 பூக்கள கலந்துருக்கீங்க. அழகா வந்து உங்களுக்கு ரூ. 500க்கு அந்த பூங்கொத்த மினிமம் கேரண்டியா நீங்க வந்து விக்க முடியும். இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 5 பூக்களோட இன்னும் ஒரு சில பூக்கள் இதுல நீங்க பார்க்கும்போதே தெரியும். இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பூங்கொத்தோட சைஸே கொஞ்சம் பெருசாகும். பெருசாகும்போது அதுக்கு தகுந்த மாரி நீங்க விலை விக்கலாம். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் வேல்யூவே வந்து ரூ. 1000க்கு மேல வரும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு பூங்கொத்தே பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 200க்கு வாங்குனீங்க. அப்ப எந்த மாரி வாங்கியிருப்பீங்க? 5 கலர்ல 5 பூங்கொத்து வாங்கியிருப்பீங்க. பத்தாததுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு சில பூக்கள் எல்லாம் இப்ப பார்க்குற மாரி இந்த இலையெல்லாம் மிக்ஸ் பண்ண மாரி ஒரு சில பூக்கள் எல்லாமே நீங்க வாங்கியிருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூ அளவுக்கு வந்து விலை இருக்காது. அது பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்தே கிட்டத்தட்ட ஒரு 150 டூ ஒரு 170 இந்த அளவுக்கு தான் இந்த ரேஞ்சில தான் வருது இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணும்போது, கடைசியா உங்களுக்கு அதிலிருந்து கிடைக்கிற அவுட்புட் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பூ எடுத்து வச்சாலே, உங்களுக்கு ஒரு பூங்கொத்தே பார்த்தீங்கன்னா, மினிமம் கேரண்டியா ரூ. 500க்கு வந்து நீங்க விக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. இதோட லைஃப்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 நாள் மிஞ்சி போனா 2வது நாள் தாண்டுறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஆனா, அந்த 1 நாள் செலிப்ரேஷனுக்கு வந்து உங்களுக்கு இந்த பிசினஸ் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவுல
ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மிகப்பெரிய வருமானம் குடுக்கக்கூடிய அருமையான ஒரு பிசினஸா இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து எல்லாட்டயுமே ரன் ஆகுமான்னு கேட்டா, அது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனா இருந்தாலும் தினமும் நமக்கு ஒரு ஆவரேஜான ஒரு பிசினஸ் நடக்கும். ஏன்னா போட்டி இல்லாத தொழில்னு வேற இருக்கறனால, இந்த பூங்கொத்துகள வாங்குறதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கள் வந்து தினமும் வாங்குறதுக்குன்னே சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவைங்களுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு தொழில் பண்றோம். அது இது சம்மந்தமான தொழில் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட பிசினஸ் ரெகுலரா நடக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் விளம்பரம் பண்ற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம வாய்வழி விளம்பரம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு தகுந்த மாரி நீங்க உங்களுடைய கஸ்டமர் கிட்ட வந்து நெறைய பேருக்கு ரெஃபர் பண்ணவும் சொல்லணும். ஏன்னா இந்த மாரி பிசினஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ரெஃபரல் மூலியமா தான் உங்கள தேடி வருவாங்க. ஏன்னா இல்லன்னா ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு மட்டும் தான் உங்கள தேடி வருவாங்க. ஆனா ரெஃபரல் மூலியமா தான் தினமும் நெறைய கஸ்டமர்ஸ உங்களால புடிக்க முடியும். அந்த மாரி இருக்கும்போது, இப்போ உங்க பிசினஸ் வந்து டெவலப் பண்றதுக்கான சில மெத்தேடுகள நீங்க இந்த மாரி பண்ணுனா மட்டும் தான் ரெகுலரா ரன் பண்ண முடியும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சீசனுக்கான ஒரு பக்காவான ஒரு பிசினஸ். நீங்க வாரம் ஃபுல்லா வந்து ரொம்ப டல்லா இருக்கு, பிசினஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டாலும் சரி, ஆனா உங்களுக்கு ஒரே நாள் கிட்டத்தட்ட இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, உங்களுக்கு 1 நாள் 2 நாள்லயே உங்களுக்கு அந்த வாரம் இல்ல 2 வாரம், இல்ல 1 மாசம் உங்களுக்கு பிசினஸ் நடக்காம இருந்தாலும், அந்த ஒரே நாள்லயே மொத்த பிசினஸையும் கூட உங்களால கவர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே வொர்த்தியான, ஹை ப்ராஃபிட்டபிள், லோ இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் தான் இது. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான, யூனிக்கான பிசினஸ் தான் இது. இதுக்கு வந்து நீங்க ஒரு சின்னதா ஒரு கடைய ரென்டலுக்கு எடுத்தாலே போதும். இல்லையா, நான் வீட்ல இருந்துகிட்டே நான் பண்றேன் அப்படின்னாலும், எப்படிதான் இருந்தாலும் நெறைய கஸ்டமர்ஸ வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கடை மாரி போட்டு பண்ணா மட்டும் தான், நல்லா வந்து ஒரு பிசினஸுக்கான ஒரு யூனிக்னெஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி நெறைய கஸ்டமர்ஸ வந்து கெயின் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். இது வந்து கைவினை தயாரிப்பா இருந்தாலும் கூட, ஆனா வீட்டு வச்சு கைவினை தயாரிப்பா பண்றதுக்கு இது வந்து சூட் ஆகுறதுக்கு வாய்ப்பில்ல. அதனால அத தவிர்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு கடையா போட்டு இத வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாசம் பார்த்தீங்க அப்படின்னா, கேரண்டியா ஒரு 30,000 40,000 எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம, ஒரு நார்மலா, பொறுமையா ஒரு யூனிக்கான பிசினஸ்லேருந்து எனக்கு 30,000 40,000 வருமானம் வந்தா போதும்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ சூஸ் பண்ணலாம். இது வந்து சீசன் பிசினஸ் அப்படிங்கிறனால, சில டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மாசத்துல ஃபங்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடா ஒரு வாரத்துல 2, 3 நாள் கன்டினியூவா அப்படியே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 3, 4 மாசத்துல சம்பாரிக்க வேண்டிய வருமானத்த, நீங்க ஒரே மாசத்துல சம்பாரிக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு 100% இதுல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமான, சூப்பரான ஒரு நல்ல வருமானம் குடுக்கக்கூடிய அருமையான பிசினஸ் தான். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பிசினஸ பத்தி தனிப்பட்ட முறையில சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க பார்க்குற இந்த எல்லாமே ஒரு அழகான, கவர்ச்சியான ஒரு தொழில். இது வந்து ஒரு யூனிக்கான பிசினஸ் அப்படிங்கிறனால, உங்களுக்கு போட்டி இல்லாம பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, ஒரு புதுமையான தொழில் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இந்த பிசினஸ் வந்து முதல் சாய்ஸா வைக்கலாம். ஏன்னா, இது வந்து உங்களுக்கு 100% எந்த விதமான அனுபவமும் இல்லாம நீங்க பண்றதுக்கு சூப்பரான ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் பிசினஸ் தான் இது. இது வந்து கொஞ்சம் பூக்கள் வாடுறது மட்டும் தான் ஒரு டிராபேக்கா இருக்கும். அதனால நீங்க ஆரம்பத்தில தொழில் பண்ணும்போது, இந்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தொழில் ஆரம்பிக்கும்போது, நீங்க பண்ணுனா தான் கத்துக்க முடியும். அதனால சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்றதுன்னு கத்துக்குங்க. நிச்சயமா இந்த தொழில் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு தொழிலா அமையும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னாலும், மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாரி ஒரு பிசினஸ் வீடியோவோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.